நாம் இந்த வீடியோவில் மாரியம்மன், முப்ராதி அம்மன், பெரியம்மன் இந்த மாதிரி 3 அம்மன்களோட காயத்ரி மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இதில் மாரியம்மனோட காயத்ரி மந்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காயத்ரி மந்திரங்கள் நான் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா, இந்த அம்மை அப்படின்ற ஒரு நோய் வரும். அந்த அம்மை நோய்க்கு நீங்கள் மாரியம்மனோட இந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லும்போது உங்களுக்கு அந்த அம்மை நோய் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிற மாதிரி போட்டு தான் அந்த காயத்ரி மந்திரத்தை கொடுத்தாங்க. அடுத்தால ஏதாவது உங்களுக்கு தீர முடியாத நோய்களோ இல்லை பல நாள் பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்போ அந்த மாரியம்மனோட காயத்ரி மந்திரங்களை நீங்கள் 108 முறை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வேப்ப இலையை இடித்து அதை ஒரு சாறு மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதனால் உங்களுக்கு யாருக்கும் ரொம்ப நாள் முடியாமல் இல்லை உடல்நல சரியில்லாமல் இல்லை மனசு எதுவும் பிரச்சனை அந்த மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி காயத்ரி மந்திரங்களை சொல்லி தெய்வங்களை வழிபட்டு வரும்போது உங்களுக்கு கட்டாயமான நல்ல முறையில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாரியம்மன் காயத்ரி மந்திரம் மட்டும்தான் அப்படி இல்லை, எந்த தெய்வங்களோட காயத்ரி மந்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த தெய்வங்களை சொல்லி வழிபட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நினச்சி தான் வரும். அடுத்தால தெய்வத்தை நம்பி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த தெய்வம் நீங்கள் வேண்டியதை கொடுக்கட்டாலும் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் கொடுக்கும். அது காலங்கள் தள்ளி போகலாம், நேரங்கள் தள்ளி போகலாமே தவிர்த்து எந்த ஒரு தெய்வங்களும் உங்களுக்கு தேவையான நல்லதை என்றைக்குமே அது கொடுக்காம இருக்காது. அதனால் தெய்வத்தை முழுமையாக நம்பி அந்த செயலில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெய்வம் கட்டாயமாக அதுக்கேற்ற பலன்கள் கொடுக்கும். சரி, நாம் இப்போ அடுத்ததாக மாரியம்மனோட காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம். ஓம் பிசாசத்வஹே வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகே தன்னோ மாரி பிரசோதயாத். அதாவது இந்த 3 லைனுக்குள்ள அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் லைன்லனா ஓம் பிசாசவத்தே வித்மகே அப்படின்னா தீய சக்திகளை கொடியில் கொண்டு தாயே உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கான தான் அர்த்தம். அடுத்து கட்க ஹஸ்தாய தீமகி அப்படின்னா கையில் வாள் ஏந்திய தெய்வமே உன்னிடம் நான் சரணடைகிறேன், இல்லை உன்னிடம் நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்து தன்னோ மாரி பிரசோதயாத் அப்படின்னா என்னுடைய அறிவையும் சிந்தனையும் தெரிந்து நீ என்னை நல்வழிப்படுத்து தாயே அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அடுத்தது நாம் இப்போ முப்ராதி அம்மனுக்குள்ள காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓம் திரிவனதாய வித்மகே திரிவகில் ஹஸ்தாகே தீமகே தன்னோ தேவி பிரசோதயாத். இதான் அந்த காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 3 முகம் உடையவளை உன்னை வணங்குகிறேன், அடுத்தால கையில் திரிசூலம் ஏந்தியவளை உன்னிடம் நான் சரணடைகிறேன், என்னுடைய அறிவையும் சிந்தனையும் தெரிந்து என்னை நல்ல முறையில் வழிநடத்து அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதுக்கான அர்த்தம். அடுத்தால் நம்ம பெரிய அம்மனுக்குள்ள காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓம் சர்வ சனபிரியாகே வித்மகே சங்கடஹராய தீமகே தன்னோ பெரியம்மன் பிரசோதயாத். அதாவது இந்த காயத்ரி மந்திரத்துக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மக்களுக்கும் பிரியமானவளை உன்னை நான் வணங்குகிறேன், அடுத்தல எங்களது துயரங்களை அழிப்பவளை உன்னிடம் நான் சரணடைகிறேன், என்னை நல்ல முறையில் வழி நடத்து தாயே அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம். நம்ம இந்த பதிவில் 3 அம்மனுக்குள்ள காயத்ரி மந்திரங்கள் பார்த்துருக்கோம். அதாவது மாரியம்மன், அடுத்து முப்ராதி அம்மன், அடுத்து பெரியம்மன். இதில் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், மாரியம்மனை பார்க்கும்போது சொல்லிங்க இந்த அம்மை நோய் வராது, இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது தீராத நோய்கள் எல்லாம் தீரும், அப்போது மற்ற தெய்வங்களுக்குள்ள காயத்ரி மந்திரங்கள் சொன்னால் அந்த மாதிரி நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் தெய்வங்கள் எல்லாமே ஒரே தெய்வங்கள் தான். நம்ம பேர்களால் மட்டும்தான் அதை வேற வேற தெய்வங்களை வழிபடுவோமே தவிர்த்து எல்லா தெய்வங்களும் ஒரே மாதிரி தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்களுக்கு மக்களும் நல்ல முறையில் பார்த்துக்கிறதுக்காண்டி தான் அந்த தெய்வங்கள் இருக்கே தவிர்த்து அந்த தெய்வத்தை வணங்கினால இந்த தெய்வம் அவங்களுக்கு நல்லது பண்ணது அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமா இருக்கோ, உங்களோட குலதெய்வமா எதா இருக்கோ, உங்களோட விருப்ப தெய்வங்கள் எந்த தெய்வங்கள் இருக்கோ அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். அதுக்காண்டி மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. நீங்கள் இதில் அவரது காயத்ரி மந்திரங்களான முப்ராதி அம்மனோட காயத்ரி மந்திரமோ இல்லை பெரியம்மனுக்குள்ள காயத்ரி மந்திரங்களோ அந்த மாதிரி உங்களோட எந்த தெய்வங்கள் இல்லை மாரியம்மனோட மந்திரங்கள் எந்த தெய்வங்களோட மந்திரங்கள் நீங்கள் சொல்லி வந்தாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக தான் ஆக்கும். நீங்கள் படும் கஷ்டங்கள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு அது உதவும். அடுத்தால நீங்கள் தீராத நோய்களில் இருந்தாலோ இல்லை தீராத பண கஷ்டங்களில் இருந்தாலோ இல்லை தீராத மனவலிகளில் இருந்தாலோ எந்த மாதிரி நீங்கள் எதில் இருந்தாலும் சரி உங்களை அந்த தெய்வங்கள் அந்த மந்திரங்களை தினமும் நீங்கள் 108 முறை உச்சரித்து அந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கட்டாயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும்.